ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபங்ஷன்ஸ். ஓகேவா? ஜாவா படிச்சவங்களுக்கு ஃபங்ஷன்ஸ் பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. படிக்காதவங்களுக்கு நோ ப்ராப்ளம். அ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஃபங்ஷன். ஓகேவா? ஒரு ஃபங்ஷன்னா என்ன? அப்படின்னா, நம்ம அ மைண்டுக்கு வர்றது என்னன்னா, ஒரு ஃபங்ஷன்னா ஒரு நிகழ்ச்சி. அதாவது ஒரு மேரேஜ் ஃபங்ஷன், ஒரு ஆனிவர்சரி ஃபங்ஷன், ஒரு அ ஒரு காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்ஷன். ஓகேவா? ஸோ இந்த மாரி நெறைய ஃபங்ஷன்ஸ் ஞாபகம் வரும். ஓகேவா? சரி ஃபங்ஷன்னா இதெல்லாம் சொல்ட்டீங்க. ஓகே. ஃபங்ஷன்னா அதோட தமிழாக்கம் நம்ம என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு முன்னாடி என்னோட ஸ்க்ரீன நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆ ஃபங்ஷன். ஓகேவா? ஃபங்ஷன் மீனிங் இன் தமிழ்னு போடுவோம். ஓகே. நமக்கு என்ன வருது? செயல்பாடுன்னு வருது. ஓகேவா? அப்ப செயல்பாடு தான் வந்துட்டு ஆ ஃபங்ஷனுக்கான ஒரு கரெக்ட்டான மீனிங். ஓகேவா? அப்ப செயல்பாடுனா ஒவ்வொன்னுமே செயல்பாடு. நம்ம பண்ற ஒவ்வொன்னுமே வந்துட்டு செயல்பாடு அப்படிங்கிறதுக்கு கீழ தான் வரும். கரெக்ட்டா? ஆ அதாவது நம்ம நடக்கிறோம், பேசுறோம், பாடுறோம். ஓகேவா? ஆ சாப்பிடுறோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபங்ஷன்ஸ், ஒவ்வொரு செயல்பாடுகள் அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். ஓகேவா? சரி, நம்ம பேசுறோம், பாடுறோம், இதெல்லாமே பண்றோம். ஓகே. இத நம்ம இதுல ஓகே. கம்ப்யூட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா, கம்ப்யூட்டரும் நம்மள மாதிரியே யோசிக்குது, பாடுது, பேசுது, எல்லாமே பண்ணுது. கரெக்ட்டா? இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் என்ன வேணா பண்ணுது. கரெக்ட்டா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஆ நம்ம நெனச்சது என்ன வேணா பண்ணலாம். இன்னொரு 10 வருஷத்துல ஏஐ என்ன வேணா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? நம்மள கொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி கூட கம்ப்யூட்டர் போய்க்கிட்டு இருக்கு. அப்போ கம்ப்யூட்டரும் சில செயல்பாடுகள செய்யணும். கரெக்ட்டா? கம்ப்யூட்டரும் நம்மள மாதிரியே வந்து இப்போ ரோபோட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம்னா, அது நம்மள மாரியே பேசணும், நடக்கணும், கையாட்டணும். ஸோ இந்த மாரிலாம் பண்ணணும்ல. ஸோ அப்படிலாம் பண்றத ஒவ்வொரு ஃபங்ஷனா எழுதி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது ஆ இப்ப நம்ம பாடுறோம், பேசுறோம். அதெல்லாமே ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்ட்டோம். ஓகேவா? ஸோ இதுல 2 விதமான ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? 2 விதமான செயல்பாடுகள் இருக்கு. நம்மகிட்டயே பார்த்தீங்கன்னா, 2 விதமா இருக்கு. ஒண்ணு என்னன்னா, தன்னிச்சையான செயல்பாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது அன்கான்ஷியஸா நடக்கிறது. ஓகேவா? அன்கான்ஷியஸா நடக்கிற செயல்பாடுகள்லாம் என்ன? என்னென்னன்னு ஏதாவது யாருக்காவது ஐடியா இருக்கா? என்னன்னு சொல்ல முடியுமா? அன்கான்ஷியஸா நமக்கே தெரியாம அது நடந்துகிட்டு இருக்கு. அ நம்ம அத கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்குள்ள. ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அன்கான்ஷியஸான செயல்பாடு. ம். யாருக்குமே தெரியலையா? சரண்யா நீங்க சொல்ல முடியுமா? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியுதுங்களா? தெரியலையா? ஓகே. ஓகே. அன்கான்ஷியஸான செயல்பாடுகள்னா ஒண்ணுமே இல்ல. நம்ம ஹார்ட் பீட் அத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அதே மாதிரி நம்ம கண் இமைக்கிறது. அதுவும் நம்மளால ஒரு லெவலுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரத்த ஓட்டம். இதையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம என்ன சொன்னோம், சுவாசிக்கிறது. இதெல்லாமே ஒரு லெவலுக்கு மேல நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதெல்லாம் தன்னிச்சையான செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. ஓகேவா? இதெல்லாம் அன்கான்ஷியஸான சில ஃபங்ஷன்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் என்னது? நம்ம பொறக்கும்போதே நம்ம கூட வந்த சில விஷயங்கள். கரெக்ட்டா? ஸோ அது மாதிரி பைத்தானும் அது கூடவே அது தயாரிக்கும்போதே சில ஃபங்ஷன்ஸ அதுகிட்ட வச்சுக்கிச்சு. ஓகேவா? அதுதான் வந்துட்டு இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன? ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகே.
அதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, 2 டைப்ஸ். ஒன்னு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு தன்னிச்சையா நம்ம கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஹார்ட் பீட்டு, ரத்த ஓட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதே மாதிரி பைத்தான் கிட்டயும் சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. அப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அதெல்லாம் என்னன்னா, பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்றோமா, அது ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன். பைத்தான் அது பிறக்கும் போதே, அதாவது அதை கிரியேட் பண்ணும் போதே அதை நமக்கு கொடுத்துட்டான். ஓகேவா? அதே மாதிரி லென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? ஒரு லிஸ்ட்ல இருக்கிற எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிற கவுண்டை எடுக்கிறதுக்கு நம்ம இந்த லென் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம டிக்ஷனரி எல்லாம் பார்க்கும்போது கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரீ டிஃபைன் இல்லைன்னா இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்துட்டு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அப்போ இன்பில்ட் ஃபங்க்ஷன்னா ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப புரியணும்னு அவசியம் கிடையாது. இது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இதை ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரிண்ட்னு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன், இவங்களுக்கு ஒரு செயல்பாடு. ஓகேவா? அது பைத்தானே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ஸோ இது ஒன். நெக்ஸ்ட், அப்ப இன்னொன்னு என்ன, நம்ம கிட்ட ரெண்டு செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லிடுறோம். ஒன்னு தன்னிச்சையான செயல்பாடு, அதாவது அன்கான்சியஸா நடக்கும். இன்னொன்னு கான்சியஸான செயல்பாடு. கரெக்டா? எப்படி சொல்றது, இப்போ போன் எடுக்கிறது அப்படின்னா அது ஒரு நானா நினைச்சு எடுக்கிறது. ஓகேவா? இது வந்துட்டு கான்சியஸ், நானா நினைச்சு எடுக்கிறது. இது வந்துட்டு தானா எடு எடு எடு, நமக்கு இப்போ சும்மா தானா கை போயிட்டே இருக்கும்னு வைங்களேன். ஆனா அது வேற. இதய துடிப்பு அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நம்ம கான்சியஸா எடுக்கிறோம். கரெக்டா? கான்சியஸா ஒருத்தவங்க கிட்ட பேசுறோம். பேசுறதுங்கிறதெல்லாம் கான்சியஸான விஷயம். கரெக்டா? அப்ப இங்க இருந்து எந்திரிச்சு போய் நடக்கிறது அப்படின்னா அது ஒரு கான்சியஸான விஷயம். ஓகேவா? அது நம்ம வந்துட்டு செயல்படுத்தினாலும் படுத்தாட்டியும் அந்த செயல்பாடு நடக்க போறதில்ல. கரெக்டா? ஆனா நடந்துகிட்டே இருக்கும். நம்ம செயல்படுத்தினாலும் படுத்தாட்டியும் நடந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு நமக்கு யூசர், அதாவது இன்பில்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதே இது நம்ம தெரிஞ்சே ஒரு விஷயத்த பண்றோம். ஓகேவா? நம்ம கான்சியஸா நம்ம யோசிச்சு ஓகே இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம்லாம் பண்றோம்ல, அதுக்கு பேரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு இன்பில்ட் ஃபங்க்ஷன், அதாவது ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். இன்னொன்னு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, கம்ப்யூட்டர் அதாவது பைத்தானே நமக்கு கொடுக்குற சில செயல்பாடுகள். அதே மாதிரி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்ன, நம்ம நமக்காக கிரியேட் பண்ணிக்கிற செயல்பாடுகள். ஓகேவா? நம்ம வந்துட்டு மேனுவலா அதை கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? எனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒவ்வொரு விஷயமுமே வந்துட்டு நம்ம பண்றது எல்லாமே வந்துட்டு யூசர் டிஃபைன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ரைட். சரி, ஃபங்க்ஷன் சொல்லிட்டீங்க, இதுல ரெண்டு விதமா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இன்பில்ட் ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எல்லாமே சொல்லிட்டீங்க. இதை நான் எப்படி ப்ரோக்ராம்ல எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஓகேவா? அதுக்கு நம்ம நேத்து ஒரு கான்செப்ட் பார்த்தோம். ஓகேவா? நேத்து நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்களுக்கு அது தெரியாது. இருந்தாலும் அது தேவையில்லைங்கிற மாதிரி தான் நான் நேத்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு ஒரு கீவேர்டு ஒன்று நான் ஆட் பண்ணேன். ஓகேவா? நேத்து கிளாஸ் அட்டன் பண்ணாலும் நோ ப்ராப்ளம். இது புதுசு தான். ஓகேவா? ஓகே. டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு. ஓகேவா? டெஃப்னா என்ன அப்படின்னா டெஃபனிஷன் அப்படிங்கறதான் நம்ம டெஃப்னு சொல்றோம். ஓகேவா? இது பைத்தானே கொடுக்கிற ஒரு கீவேர்ட்.
ஓகேவா? டெஃபனிஷன் நம்ம நம்ம ஒரு வேலைய பண்றோம்னா, அதுக்கு ஒரு டெஃபனிஷன் வேணும்ல. இப்ப வந்துட்டு ஃபோன் எடுக்கிறது அப்டின்னா, அதுக்கு அதுக்கு ஒரு டெஃபனிஷன் என்ன? நான் வந்து கைய இப்டி தூக்கி, ஃபோன் கிட்ட கொண்டு போயி, அத புடிச்சு, தூக்கி எடுத்துட்டு வா. ஓகேவா? இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபோன எடுக்கிறதுல. ஜஸ்ட் நம்ம ஃபோன எடுன்னு ஒரு விஷயத்த சொல்ட்டோம். பட் ஆனா, ஃபோன் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டிருக்கலாம். ஓகேவா? வேற எங்கேயாவது இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பெட்ல படுத்துட்டு இருந்தோம்னா, எந்திரிச்சு, நடந்து போயி, கைய நீட்டி, அத எடுத்து நாம கொண்டு வரோம். ஓகேவா? ஸோ இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு. ஓகேவா? இது வந்துட்டு டெஃபனிஷன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? நான் டிஃபைன் பண்றேன். ஃபோன எடுக்கிறதுங்கிறது ஒரு வார்த்தை. கரெக்ட்டா? ஆனா, அத நான் டிஃபைன் பண்றேன்ல. ஸோ அதுதான் டெஃபனிஷன்னு சொல்றோம். அந்த டெஃபனிஷன்ங்கிறத இங்க டெஃப்ன்னே வச்சுட்டாங்க. ஓகேவா? நீங்க இங்க டிஃபைன் பண்ண போறீங்க. உங்களோட ஃபங்ஷன் என்னன்னு சொல்லிட்டு இங்க டிஃபைன் பண்ண போறீங்க. பைத்தான்ல நான் சொல்லிக்கிட்டே வர்ற மாதிரி, பைத்தான்ல இருக்க ஒரு பிளஸ் பாயிண்ட்டே வந்துட்டு எல்லாமே புரியிற மாரி இருக்கும். ஓகேவா? எதுவுமே உங்களுக்கு புரியாத மாதிரியே இருக்கு. ஓகேவா? நம்ம லிஸ்ட் பார்த்தோம். டிக்ஷனரி பார்த்தோம். கரெக்ட்டா? அதுக்கப்புறம் இப்ப டெஃப் பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்ச மாதிரியான லாங்குவேஜஸ்ல தான் இருக்கும். ஓகேவா? சரி ஓகே. அந்த கதையெல்லாம் விட்டுருவோம். இப்ப டெஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் நமக்கு இருக்கு. இதுதான் வந்துட்டு ஃபங்ஷன்ஸ குறிக்கிறது. டெஃப் இல்லாம ஃபங்ஷன்ஸ் நம்மளால எழுதவே முடியாது. அதாவது மத்த புரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்டின்னா, அதுல ஃபங்ஷன்னு ஒரு கீவேர்ட் இருக்கும். அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன்னு ஒண்ணு இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி பப்ளிக், வாய்ட், மெயின் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நம்ம வந்துட்டு ஜாவால பார்த்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரி இங்க டெஃப் அப்படின்னு சொல்லி குடுத்தா மட்டும் தான் இது ஒரு ஃபங்ஷன்னு எடுத்துக்கும். ஓகேவா? சரி ஓகே. டெஃப்ன்னு சொல்லி குடுத்துட்டீங்க. இது ஒரு ஃபங்ஷனா எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோ. ஓகேவா? அத நம்ம எப்படி எழுதலாம்ன்னு பார்க்கலாமா? ஓகே. டெஃப் அப்படின்னு போட்டு கிரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. கிரீட்டிங்ஸ். ஓகே. கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்கம் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா? சரி. கிரீட்டிங்ஸ் அப்படின்னு போட்டுட்டு இந்த பேராந்தசிஸ் வந்துரும். ஓகேவா? இந்த பேராந்தசிஸ் தான் இது ஒரு ஃபங்ஷன்னு சொல்ற விஷயம். ஓகேவா? டெஃப்பும் சொல்லும். இந்த பேராந்தசிஸும் நீங்க போடணும். ஓகேவா? நீங்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஒரு வேர்டுக்கு பின்னாடி நீங்க பேராந்தசிஸ் போட்டீங்க அப்படின்னாவே அது ஒரு ஃபங்ஷன்னு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகேவா? எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நீங்க எடுத்து பார்த்தாலும் மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? சரி. இத போட்டு கோலன் வச்சு கீழ வரணும். ஓகேவா? இந்த இண்டென்டேஷன் மறந்துறாதீங்க. ஓகேவா? இந்த இண்டென்டேஷன்ல நம்ம நெறைய தப்பு பண்ணுவோம். இந்த இண்டென்டேஷன்ங்கிறது இந்த கேப் தான் இண்டென்டேஷன்னு சொல்றேன். இந்த கேப்ப நீங்க விட மறந்துறக்கூடாது. ஓகே. கேப் விட்டாச்சு. இங்க நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் போட்டு வணக்கம்னு எழுதுறேன். வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஓகேவா? சரி. இப்படிதான் ஒரு ஃபங்ஷன நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இதுவே நீங்க ஜாவா படிச்சவங்களா இருந்திருந்தீங்கன்னா, அதுல வந்துட்டு பப்ளிக்கா, என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, அ அது என்ன டைப்பா இருக்க போகுது, ஓகேவா? அப்புறம் அது வந்துட்டு ஸ்டாட்டிக்கா, இல்லையா, அப்படிங்கிறது லொட்டு லொசுக்குன்னு நெறையா இருக்கும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கீவேர்ட் டெஃப்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணோம். ஃபங்ஷன் நேம் எழுதணும். உள்ள வந்து வேலைய பார்க்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பைத்தானோட ஒரு சிறப்பு அம்சம். இப்படிதான் நாம ஒரு ஃபங்ஷன் எழுதணும். சரி இத ரன் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணா எனக்கு ஒண்ணுமே ரன் ஆகல. வணக்கம்னு எனக்கு வரணும். வரல. ஏன் வரல? யாராவது சொல்லுங்களேன். ஏன் வரல? யாருக்குமே தெரியலையா? ஏன் வரல? நவினேஷ் நவினேஷ் ஏதாவது ஐடியா இருக்கா? நோ. ஓகே. மத்தபடி தக்ஷதா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா?
ஓகே. ஓகேவா? சார். ரக்ஷதா கேக்குதா? கேக்குது சார். ஆ. அ இந்த அ ப்ரோகிராம் வந்துட்டு ஏன் எனக்கு ரன் ஆவல? ஆ ம். நீங்க முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெறும் பிரிண்ட் குடுத்து வணக்கம்னு குடுக்கும்போது வணக்கம்னு வந்துச்சு. ஓகே. ஆனா இப்ப நம்ம வந்து டெஃப் யூஸ் பண்றோம்ல. ம், ம். அப்ப நீங்க ஒரு கோட் மட்டும் தான் குடுத்துருக்கீங்க. ஓகே, ஆ அது கன்க்ளூட் இன்னுமே நம்ம பண்ணல. ஓகே. எப்படி கன்க்ளூட் பண்ணுவோம்? கிரீட்டிங்ஸ். ம். கிரீட்டிங்ஸ். ஓகே. ம். வெரி குட். ஓகே. கிரீட்டிங்ஸ்ன்னு எங்க எழுதுவோம்? இங்க எழுதுவோமா? ம். அப்படியா? ம். ட்ரை பண்ணி பாப்போம். எனக்கு ட்ரை பண்ணி தெரியாது. பார்ப்போம். ஓகே, ரைட். இப்படி மட்டும் தான் போடுவோமா? இதுக்கப்புறம் நம்ம வேற இல்ல ஏதாவது அந்த போடணுமா? பேராந்தஸ் பேராந்தசிஸ் போடணும். ஓகே, ரைட். இப்படி போட்டா வந்துருமா? ட்ரை பண்ணுவோம். ட்ரை பண்ணும். ஓகே. சூப்பர். வந்துரும். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? தெரியலையே சார். தெரியல. ஓகே. நோ ப்ராப்ளம். நானே சொல்றேன். ஓகே. ஸோ அது இன்பில்ட் இல்லல்ல. இன்பில்ட் இல்ல. அது ஒரு விஷயம். கரெக்ட். யூசர் டிஃபைன் தான் இது. ஓகே. சொல்லுங்க நவனேஷ். ஏதாவது சொல்லணுமா? ஓகே. வெரி குட். பவானி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? ஓகே. கால் பண்ணணும். ஓகேவா? ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம எழுதி வச்சுட்டோம். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்றேன், நான் அப்படியே சொன்ன எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேனே. ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? நான் பெட்ல இருக்கேன். ஆ எங்கேயோ சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்ப வந்துட்டு ஃபோனை எடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்லிட்டேன். முதல்ல எந்திரிக்கணும், நடக்கணும், போகணும், கை நீட்டணும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும், எடுக்கணும், வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபோனை எடுக்கிறதுக்கான ஃபங்க்ஷன். கரெக்ட்டா? இத நான் எழுதி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன். கரெக்ட்டா? நான் எப்பவுமே வந்துட்டு இத யூஸ் பண்ண போறது கிடையாது. நான் எப்ப யூஸ் பண்றேனோ, அப்பதான் இத வந்துட்டு நான் செயல்படுத்துவேன். ஓகேவா? ஜஸ்ட் என் மைண்ட்ல இருக்கு. என்னாச்சு? ஓகே. ஓகே. என் மைண்ட்ல அது இருக்கு. ஓகேவா? இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா, அது எப்ப பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த எப்ப பண்ணணும்னு சொல்ற விஷயம் தான் இந்த கிரீட்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? இத கால் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? காலிங். அதாவது மெத்தட் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காலிங் பண்ணா மட்டும் தான் உங்களால அதுக்குள்ள இருக்கிற கோட்ஸ ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபங்ஷனுக்கான ஹோல் டெஃபனிஷன். இவ்வளவுதான் நீங்க ஃபங்ஷனை கத்துக்கிட்டீங்க. ஓகேவா? ஒரு ஃபங்ஷனை எழுதுறதுக்கு இது மட்டுமே போதும். ஓகேவா? இதுல சில ஆட் ஆன் விஷயங்கள நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். ஓகேவா? ஒண்ணும் இல்ல. இப்போ நான் ஒரு சில இப்போ வந்துட்டு ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? வாஷிங் மிஷின் என்ன பண்ணும்? துவைக்கும். கரெக்ட்டா? துவைச்சு ஒரு சிலதெல்லாம் காய வச்சு நமக்கு குடுத்துரும். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு துவைக்கிறதுக்கு ஒரு இன்புட் குடுக்கணும்ல. சும்மா துவைன்னு சொல்ல முடியாதுல்ல. கரெக்ட்டா? நான் துணிய அந்த வாஷிங் மிஷின்குள்ள போடணும். கரெக்ட்டா? அந்த துணிய வாஷிங் மிஷின்குள்ள போடுற விஷயம் இருக்குல்ல. அந்த துணி தான் வந்துட்டு இன்புட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம வந்துட்டு ஒரு இன்புட் குடுக்குறோம். அத ப்ராசஸ் பண்ணி ஒரு அவுட்புட்ட நமக்கு குடுத்துருது. ஓகேவா? இந்த அழுக்கெல்லாம் துவைச்சு நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான துணிய நமக்கு அவுட்புட்டா குடுத்துருது. ஓகேவா? இந்த மாரி சமயத்துல நான் ஒரு இன்புட் வாங்குவேன். ஓகேவா? அதாவது இன்புட் வாங்குவேன். அது சரி. அது எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னா, வணக்கம் அப்படின்னு நான் சொல்ட்டேன். ஓகேவா? இப்ப நான் குறிப்பா யாருக்கு வணக்கம் சொல்லப் போறேன்?
அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மைதிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மைதிலிக்கு நான் வணக்கம் சொல்ல போறேன்னா, வணக்கம் மைதிலி அப்படின்னு சொல்லணும். கரெக்ட்டா? அதே தக்ஷதா இருக்காங்கன்னா, வணக்கம் தக்ஷதா அப்படின்னு சொல்லணும். கரெக்ட்டா? அப்போ நான் இப்படி என்ன இன்புட் குடுக்கணும்? நான் இப்ப பார்த்த உடனே யார பார்க்கணும்? மைதிலி பார்த்தேன்னா, வணக்கம் மைதிலின்னு அவங்கள பார்த்த உடனே சொல்லணும். கரெக்ட்டா? அப்போ இன்புட் வந்துட்டு என் மைண்ட்ல ஆல்ரெடி ஸ்டோர் ஆகி வரும். ஓகேவா? அதே மாதிரி இங்க கம்ப்யூட்டரோட மைண்டுக்கும் நம்ம சொல்லணும். ஓகேவா? ஒரு இன்புட்ட குடுக்கணும். அத நேம்ன்னு நான் இங்க வச்சுக்கட்டுமா? ஓகே. நேம்ன்னு நம்ம இந்த பேரான்தசிஸ்குள்ள போட்டுறணும். இந்த பேரான்தசிஸ்குள்ள போடுறது எல்லாமே நம்ம குடுக்குற இன்புட்ஸ். ஓகேவா? நம்ம குடுக்குற இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இத நம்ம என்ன பண்ணலாம்னா, வணக்கம் அப்படின்னு போட்டு, இங்க அவங்களோட நேம போட்டு விட்டுறலாம். ஓகேவா? ஸோ இங்க நம்ம நேம் இப்படி குடுக்குறோம் அப்படின்னா, இங்க கால் பண்ணும்போது நம்ம நேம குடுத்து தான் ஆகணும். ஓகேவா? நம்ம என்னன்னு குடுப்போம்? மைதிலின்னு குடுப்போமா? ஓகே. மைதிலின்னு குடுத்துட்டு, நான் இப்ப ரன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன வரும்? வணக்கம் மைதிலி அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்படிதான் ஒரு ஃபங்ஷனுக்கு நம்ம இன்புட் குடுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி 1 தான் குடுக்கணுமான்னு கேட்டா, இல்ல 2, 3 குடுக்கலாம். ஓகேவா? அவங்களோட ஏஜ் குடுக்கலாம். ஓகேவா? அவங்களோட ஜெண்டர் குடுக்கலாம். ஓகேவா? என்ன வேணா குடுக்கலாம். ஆனா, என்னென்ன குடுக்குறீங்களோ, அதுக்கு எல்லா வேல்யூஸ் இங்க நீங்க குடுத்துறணும். ஓகேவா? இதுன்னு போடுறேன். ஓகேவா? இமெயில் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம அதுக்கான வேல்யூஸ இந்த இடத்துல கால் பண்ணும்போது நம்ம குடுத்துறணும். ஓகேவா? ஸோ இதுதான் இன்புட் குடுக்கறது. ஓகே, ரைட். சரி, எனக்கு நேமு, ஏஜ் இந்த ஏஜ், ஜெண்டர் அதெல்லாமே நமக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே எடுத்துறலாம். ஓகே. நேம்ங்கிறத ஒரு சிலர் குடுக்கலாம், குடுக்காமயும் இருக்கலாம். ஓகேவா? ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நீங்க நேமே குடுக்கல அப்படின்னா, நீங்க நேம் குடுத்தீங்கன்னா, ஹலோ அ இப்ப இப்ப இன்கேஸ் சரண்யான்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ சரண்யா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஆனா, நீங்க நேம் குடுக்கல. நீங்க ஒரு கெஸ்ட் யூசரா போறீங்க அப்படின்னா, ஓகேவா? லாகினே பண்ணாம போறது தான் கெஸ்ட் யூசர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு சிலதெல்லாம் ஒரு சில ஆப்ல உங்களுக்கு லாகின் கேட்கும். லாகின் பண்ணா தான் உள்ளயே முடியும். ஆனா, ஒரு சில ஆப்ல வந்துட்டு உங்களுக்கு லாகின் பண்ணாமயே உள்ள போலாம். அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஹாய் கெஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கரெக்ட்டா? ஸோ அந்த இடத்துல அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நேம் குடுத்தா நேம எடுத்துக்கோ. ஓகேவா? லாகின் பண்ணா உங்க நேம் வந்துரும். ஆனா அதுக்கு முன்னாடி கெஸ்ட்ன்னு இருக்கும். அப்போ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிருவாங்கன்னா, நேம் குடுத்தா எடுத்துக்கோ, இல்லன்னா கெஸ்ட்ன்னு வச்சுக்கோ. இது வந்துட்டு டிஃபால்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? டிஃபால்ட் இன்புட். ஓகேவா? பாராமீட்டர்ங்கிறது உங்களுக்கு புரியாத வேர்டா இருக்கலாம். பாராமீட்டர்னா என்னன்னா, இன்புட்ட தான் பாராமீட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்புட்ட தான் டெக்னிக்கல் டெர்ம்ல பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி. அப்போ இப்ப கெஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, நான் இங்க குடுக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் இப்ப வந்துட்டு இத ரன் பண்ணி பார்க்கட்டுமா? வணக்கம் கெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே. பாத்தீங்கன்னா, இங்க ஸ்பேஸ் வருது. அதுதான் எடுக்க ட்ரை பண்றது. ஓகே. அது 2 ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. வணக்கம் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுச்சு. ஓகேவா? இங்க நான் வந்துட்டு என் பேர குடுத்துறலாம். ஓகே. இன்கேஸ் நான் சரண்யான்னு குடுக்குறேன்னு ஓகேவா? சரண்யான்னு குடுத்தா, வணக்கம் சரண்யான்னு வரப்போகுது. ஓகேவா? குடுத்தா அது வரும். குடுக்கலன்னா கெஸ்ட்ன்னு எடுத்துக்கும். இதுதான் வந்துட்டு டிஃபால்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபங்ஷன். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் ஆட் ஆன்ஸ். ஓகேவா? இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆனா கொஞ்சம் இம்பார்ட்டன்டான விஷயம்னு கூட வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபங்ஷன்னா என்ன? அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சரி. ஓகே. ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. அது என்ன ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்?
இஃப் இன் கேஸ் நான் என்ன பண்றேன், வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிளே எடுத்துக்குவோமே. ஓகேவா? நான் என்ன பண்றேன், துணியை உள்ள போடுறேன், அது நமக்கு துவைச்சு ரிட்டனா அதே துணியை நமக்கு கொடுத்துருச்சு. கரெக்டா? இல்ல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்போ வந்துட்டு ஒரு ரோபோட்டை நான் கடைக்கு அனுப்புறேன். ஓகேவா? ஒரு 50 ரூபா கொடுத்து 50 ரூபா டெய்ரி மில்க் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுப்புறேன். ஓகேவா? அப்போ 50 ரூபாய் அப்படிங்கிறது இன்புட். ஓகேவா? அங்கிருந்து எனக்கு ஒரு டெய்ரி மில்க் வருதுல்ல, அது அவுட்புட். ஓகேவா? சோ ஒரு இன்புட்டை கொடுத்து அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் எதுவுமே பண்ணல. ஓகேவா? இதை வந்துட்டு ஒரு ஒரு நல்ல இன்னொரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாமே. என்னன்னா, நான் எப்பவுமே சொல்ற ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? என்னன்னா வந்துட்டு ஒரு 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 கம்ப்யூட்டர் நம்ம வீட்ல இருக்கு. ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் கிடையாது, ஒரு ரோபோட். ஓகேவா? என்னோட பர்சனல் ரோபோட். எனக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதெல்லாமே அது செஞ்சிரும். ஓகேவா? நான் சொன்னா அது செஞ்சிரும். ஓகேவா? இப்போ வந்துட்டு காஃபி போடு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? போன கிளாஸ்ல இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். ஓகே. காஃபி போடு அப்படிங்கிற சொல்ற ஒரு விஷயம். சரி, காஃபி போடுன்னா எனக்கு காஃபி போடுன்னா என்னன்னு தெரியும். கரெக்டா? நான் என்ன பண்ணுவேன், ஒரு ஓ, ஒரு ஒரு பாத்திரம் எடுத்துக்குவேன். அதுல பால் ஊத்திக்குவேன். அதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு அது காய வைக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் போட்டு ஒரு காஃபியை ரெடி பண்ணிட்டு வந்துருவேன். கரெக்டா? இது எனக்கு தெரியும். இது ஒரு ரோபோட்டுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. இன்கேஸ் எனக்கே நானே சின்ன வயசுல இருக்கேன். நான் ரொம்ப குழந்தையா இருக்கேன்னு வைங்களேன். எனக்கு ஒரு 5 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? எனக்கு காஃபி போட தெரியுமா? எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும்ல. எங்க அம்மா சொல்லி கொடுக்கணும். கரெக்டா? அப்போ அந்த அம்மா சொல்லி கொடுக்குற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்ப எனக்கே சொல்லி கொடுக்கணும்னா, இப்ப கம்ப்யூட்டருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கணும். கரெக்டா? அந்த இன்ஃபர்மேஷன்ஸ பாஸ் பண்ணணும். ஓகேவா? இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம அத சொல்றோம்ல. அந்த விஷயங்கள் தான் டெஃபனிஷன்ஸ்ன்னு சொல்றோம். நம்ம டெஃபனிஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். கரெக்டா? அதுகிட்ட ஒவ்வொரு டைமும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் சொல்றதுக்கு பதிலா ஒரு டைம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிடுறேன். என்னன்னா, போப்பா போய் பாத்திரம் எடுத்துக்கோ, பால் பால் ஊத்திக்கோ, காய வச்சுக்கோ, அப்புறம் காஃபி பவுடர் சர்க்கரை எல்லாம் போட்டு கலக்கி எனக்கு வந்துட்டு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொல்லிட்டு. ஓகேவா? இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கோ. இந்த பேர் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் காஃபின்னு வச்சுக்கோ. ஓகேவா? நான் எப்பப்பெல்லாம் ப்ரிப்பேர் காஃபின்னு நான் சொல்றேனோ அப்பெல்லாம் எனக்கு இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணி எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகேவா? சோ இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? எப்பப்பெல்லாம் எனக்கு வேணுமோ அப்பப்பெல்லாம் நான் சொல்லிக்குவேன். ஓகேவா? இஃப் இன் கேஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல சரண்யாக்கு மட்டும்தான் கிரீட்டிங்ஸ் பண்ண முடியுமா? இப்போ வந்துட்டு பவானிக்கு பண்ண முடியாதா? வேணா பவானிக்கும் பண்ணலாம். ஓகேவா? 2 பேருமே இருக்காங்க. 2 பேத்துக்குமே ஹாய் சொல்லணும். 2 பேத்துக்குமே வணக்கம் சொல்லணும். அப்ப 2 பேத்துக்குமே வணக்கம் சொல்லணும்னா எனக்கு வந்துட்டு வணக்கம் சரண்யா, வணக்கம் பவானி அப்படின்னு வந்துரும். ஓகேவா? சோ அதனால நான் வந்துட்டு ஒவ்வொரு டைமும் போயிட்டு இந்த பிரிண்ட்ன்னு சொல்லிட்டு எழுத தேவையில்ல. நான் ஒரே ஒரு டைம் இந்த கிரீட்டிங்ஸ மட்டும் போட்டுவிட்டு இத பண்ணிட்டோம்னா முடிஞ்சுச்சு. இதே மாதிரி தான் அந்த காஃபி போடுற விஷயம். ஒரு டைம் சொல்லிட்டோம், இது பண்ணிட்டோம். ஓகேவா? சரி. இத எதுக்கு நான் இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு காஃபி போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? அது காஃபி போட்டுரும். ஓகே. நம்ம என்னென்னலாம் சொல்றோமோ அதெல்லாம் பண்ணி காஃபி போட்டுரும். அத திருப்பி என்கிட்ட கொண்டு வான்னு சொல்லணும்ல. அந்த திருப்பி கொண்டு வர்றதுக்கு பேரு தான் வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணல. இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்னா, அது காஃபி போட்டுருக்கு. காஃபி போட்டுட்டு, நான் காஃபி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்தே கத்துது. ஓகேவா? சோ இதுதான் இதுக்கான அர்த்தம். ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணுது. நான் காஃபி போட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. சொல்லிட்டு அது வேற ஏதாவது வேலை, ஏதாவது துணி துவைக்கிறதோ, இல்ல அந்த மாதிரி ஏதாவது வேலைகள் பார்க்க போயிருச்சு. ஓகேவா? ஆனா, நீங்க என்ன சொல்லிட்டீங்க? அத என்கிட்ட திருப்பி கொண்டு வா அப்படின்னு சொல்றீங்க. ஓகேவா? அந்த திருப்பி கொண்டு வர்றதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அத எப்படி நம்ம வந்துட்டு இதுல ப்ரோகிராம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, டெஃப். ஓகேவா? ஒரு 2 இன்புட் குடுக்குறேன். நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அடிஷன். ஓகேவா? அதாவது ஆட் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? 2 வேரியபிள்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு ஏ, இன்னொன்னு பி. ஓகேவா?
ஸோ இத நான் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் ஏ பிளஸ் பி இப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த ரிட்டர்ன் என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு வேல்யூவை இந்த வேரியபிளுக்கு கொடுக்கும். ஓகேவா? நம்ம ஒரு வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம் இங்க வந்துட்டு நியூ நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறேன். ஓகேவா? இப்படி கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஏ பிளஸ் பி என்ன நான் ஏதாவது 2,3 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இதை கால்குலேட் பண்ணி அதாவது ப்ளஸ் பண்ணி ஓகேவா இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணி இங்க ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இந்த இடத்துக்கு அசைன் பண்ணி விட்டுரும். இங்க வெறும் பிரிண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா அசைன் பண்ணாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரிண்ட் நியூ நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா? நான் இந்த ரெண்டையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு 2 + 3 5ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. அதே இது நான் வந்துட்டு இங்க பிரிண்ட் மட்டும்தான் பண்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? 5ன்னு வருது. அது கூட நன்னுன்னு ஒண்ணு வருது. என்னது இது 5 நன்னு? நன்னுன்னா என்னன்னா நீங்க ஒரு வேல்யூமே இந்த நியூ நம்பர்ஸ்க்கு கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நியூ நம்பர்ஸ் தான் உங்களுக்கு நன்னுன்னு ரிட்டர்ன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த நியூ நம்பர்ஸ்க்கு ஒண்ணுமே கொடுக்கல. ஆனா நான் வந்துட்டு இங்க ஏ பிளஸ் பின்னு போட்டிருக்கேனே அப்படின்னு கேட்டா நீங்க ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணல. ரிட்டர்ன் பண்ணாதான் இந்த வேல்யூ இங்க வந்துட்டு அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ரிட்டர்ன் பண்ற வேலை. ஓகே, ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா? 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. நியூ நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு வருது. ஏன்னா வேற எந்த பிரிண்ட்டுமே இல்லை. அதனால ஒரே ஒரு 5 மட்டும் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்படிதான் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டையும் இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது இன்னும் ஒரு 2 ரியல் வேர்ல்ட் சினாரியோ பார்ப்போமா? ஓகே, என்னன்னா வந்துட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுல என்னன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா என்ன? யாருக்காவது தெரிஞ்சா போடுறீங்களா? ஏரியா ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலா எனிஒன்? யாருக்குமே தெரியலையா? இல்லை டைப் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் அதுக்குள்ள மறந்துடுச்சா? ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்கூல்ல. ஓகே, ரைட். ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம என்ன சொல்றோம்னா பைஆர் ஸ்கொயரை தான் நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஏரியா ஆஃப் சர்க்கிளை நான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? டெஃப்னு போட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு போட்டேன். ஓகேவா? ஆர் மட்டும் நம்ம வாங்க போறோம். கரெக்டா? பை ஆர் ஸ்கொயர். இப்போ ஆர் வாங்க போறோம். ஓகே, ரிட்டர்ன் பண்ண போறோம். ஓகேவா? கால்குலேட் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். பையோட வேல்யூ என்ன? 3.14. ஓகேவா? இன்டூ ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் என்ன? ஆர் இன்டூ ஆர். ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பைஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? பிரிண்ட் போட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் போட்டு ஆர் என்ன போடுறோம்? 5ன்னு போடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? 78.5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிளை ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? சரி, இது ஒரு விஷயம் இருக்கு.
இன்னும் ஒண்ணு பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். ஓகேவா? சரி. இன்னொன்னு என்னன்னா, ஒரு யூசர் லாகின். ஓகே. யூசர் லாகின் பண்ணும்போது, அவங்க யூசர் லாகின் பாஸ்வேர்டும் கரெக்ட்டா இருக்கா? இல்லையான்னு நான் செக் பண்ணி சொல்லணும். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்ப்போமா? ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம 2 இன்புட்ட கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கணும். ஒண்ணு யூசர் நேம், இன்னொன்னு பாஸ்வேர்ட். ஓகே. லாகின் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறோம். லாகின் என்ன பண்ணுவாங்க? ஓகே. யூசர் நேம் கஸ்டமர் கிட்ட வாங்கிடுறோம். பாஸ்வேர்டும் கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கிடுறோம். ஓகேவா? இதுக்குள்ள நம்ம என்ன பண்றோம்னா, ரிட்டர்ன் ஓகே யூசர் நேம் ஈக்குவல் டு ராகுல்னு இருக்கணும். ஓகேவா? அண்ட் ஓகே பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு 1 2 3 4 ஓகேவா? இப்படி இருந்தாதான் எனக்கு என்ன ஆகும்? இது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? அண்டு போட்டுரும் அப்படின்னாவே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு பூலியனை தான் ரிட்டர்ன் பண்ணும். கரெக்டா? ஸோ ஒரு பூலியன் இது கரெக்டா இருந்துச்சுன்னா ட்ரூவா ரிட்டர்ன் பண்ண போகுது. கரெக்டா இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இது எப்படின்னு பார்ப்போமா? ஓகே. இப்போ இதுக்கு ஒரு கண்டிஷனை போட்டுருவோம். ஓகேவா? இஃப் ஓகே லாகின் லாகின் ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துல ஒரு ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுமா? இஃப் லாகின் நான் வேல்யூஸ் கொடுக்கணும். ராகுல் அட் த சேம் டைம் பாஸ்வேர்ட் என்ன கொடுக்குறோம்? 1 2 3 4 இதுவா இருந்துச்சு அப்படின்னா print ஓகே logged in successfully அப்படின்னு ஓகே எல்ஸ் print போட்டு please check your credentials ஓகே credentials அப்படின்னு போட்டு ஓகேவா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு? எஸ் லாக்ட் இன் சக்ஸஸ்ஃபுல்லி. நான் இங்க என்ன பண்றேன்? ராகுலுக்கு பதிலாக டேவிட்னு போட்டோம். ஓகே டேவிட்னு போட்டா ப்ளீஸ் செக் யுவர் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஒவ்வொரு செயல்பாடுகள். கரெக்டா? ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ். லாகின் பண்றதுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். பையார் ஸ்கொயரை கண்டுபிடிச்சு கொடுக்கறதுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ப்ளஸ் பண்ணி கொடுக்கறதுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இதெல்லாமே ஒவ்வொரு செயல்பாடு. அதே மாதிரி வணக்கம்னு சொல்றது ஒரு செயல்பாடு. கரெக்டா? இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு ஓகே இந்த லாகின் அப்படிங்கிறது வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா இல்ல, நிறைய பேர்த்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதை ரியல் வேர்ல்ட்ல வேற மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதி வச்சிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு என்ன பண்ண போறாங்கன்னா அதை கால் பண்ண போறாங்க. ஓகேவா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எழுத போறது கிடையாது. அதை ஜஸ்ட் கால் பண்ணி இது கரெக்டா இல்லையான்னு எனக்கு பார்த்து சொல்லு அப்படிங்கிறத மட்டும்தான் பண்ண போறோம். ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி இது பண்ணி அது பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம், அதை நம்ம ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் வந்துட்டு ரீயூஸ்க்காக தான் முக்கியமா கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? நம்ம ஃபார் லூப் பார்க்கும்போது பார்த்துருந்தோம். ஃபார் லூப் என்னன்னு பார்த்துருந்தோம். ஃபார் லூப் வந்துட்டு நான் ஒரு 10 டைம் ஒரு விஷயத்தை எழுதணும், இல்லை 100 டைம் ஒரு விஷயத்தை எழுதணும், 1000 டைம் ஒரு விஷயத்தை எழுதணும்னா நான் 1000 டைம் அதை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரே லைன்ல 2 லைன்ல அதை நான் லூப் போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன்ஸும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நீங்க அதை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரோபோட்டுக்கு சொல்ற மாதிரிதான் ஒவ்வொரு டைமும் நீ போய் பாத்திரம் எடு, பால் ஊத்து, இது பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் சொல்ல தேவையில்லை. ஓகேவா? அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனை கொடுத்துட்டு அது ஒரு பேர் மட்டும் சொல்லிடுறேன். ப்ரிப்பேர் காஃபின்னு மட்டும் சொல்றேன். நீங்க நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது அந்த டெஃபினிஷன் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் ப்ரிப்பேர் காஃபின்னு சொன்னா போதும்.
அதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் வந்துட்டு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு லைன்ஸ் தான் இருக்கு. கரெக்ட்டா? அதனால உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இதுல இருக்காது. ஓகேவா? ஆனா ரியல் வேர்ல்டுன்னு போம்போது, நீங்க நெறைய ஃபங்ஷன்ஸ் எழுதுவீங்க. ஓகேவா? அதுல நெறைய லைன் ஆஃப் கோட்ஸ் இருக்கும். ஓகேவா? அத ஒவ்வொரு டைமும் எழுதிட்டு இருந்தா நமக்கு தான் டைம் வேஸ்ட். ஓகேவா? அப்படி எழுதவும் கூடாது. ஓகேவா? அந்த டைம்ல நமக்கு ஃபங்ஷன்ஸ் யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் டோட்டலா. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பார்த்தோம். ஃபங்ஷன்னா தமிழ்ல செயல்பாடுகள்னு சொல்றோம். அந்த செயல்பாடுகள்லயே 2 விதமான செயல்பாடுகள் மனுஷங்கள்ல இருக்கு. அது என்னன்னா, தன்னிச்சையான செயல்பாடு. இன்னொரு வந்துட்டு நம்ம பண்ற செயல்பாடு. கரெக்ட்டா? அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸ்லயும் 2 இருக்கு. ஒண்ணு இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ், இன்னொன்னு யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்னு சொல்லலாம். இன்பில்ட் ஃபங்ஷன்னா அதுவே வந்துட்டு நமக்கு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இன்பில்ட் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன்னா நமக்கு ஏத்த மாரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிற ஃபங்ஷன்ஸ் தான் யூசர் டிஃபைன் ஃபங்ஷன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஃபங்ஷன்ஸ நம்ம குறிப்பிடுறதுக்கு டெஃப்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த டெஃப்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபங்ஷன் நேம் அதுக்கு உள்ள பெரான்தசிஸ்க்குள்ள நாம இன்புட்ஸ குடுத்துக்குவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் கோலன் வச்சு இந்த இண்டென்டேஷன் அதாவது இந்த கேப் கண்டிப்பா குடுக்கணும். ஓகேவா? கேப் குடுக்கலன்னா உங்களுக்கு பைத்தான்ல எரர் காணும். ஓகேவா? சரி. ஸோ கேப் குடுத்து இந்த இடத்துல வந்துட்டு ஜஸ்ட் நம்ம பிரிண்ட்ன்னு மட்டும் இந்த இடத்துல போட்டுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா, இத கால் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம். ஓகேவா? நீங்க ஜஸ்ட் டிஃபைன் பண்ணா மட்டும் போதாது. நீங்க அத கால் பண்ணணும். அந்த ரோபோட் வந்துட்டு சும்மா சும்மா வந்துட்டு அ காப்பி போட்டே இருந்துச்சுன்னா, அது தப்பு இல்ல. கரெக்ட்டா? நான் சொன்னா தான் அது வந்துட்டு காஃபி போடும். அந்த விஷயம் தான் இது. ஓகேவா? கிரீட்டிங்ஸ். நீ காஃபி போடு, பிரிப்பேர் காஃபி அப்படின்னு சொன்னா மட்டும் தான் அது காஃபி போடணும். சும்மா சும்மாலாம் இது ரன் ஆகாது. ஓகேவா? எப்போ இத கால் பண்றீங்களோ, அப்பதான் இது ரன் ஆகும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ன்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஓகேவா? ஒரு விஷயம் அந்த காப்பிய வந்துட்டு போட்டுட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த ரிட்டர்ன் ஒரு வேல்யூவ திரும்பி நமக்கு அந்த ஃபங்ஷன் குடுக்கணும். அப்படி குடுத்தா அத ரிட்டர்ன் ஃபங்ஷன்ல நம்ம போடுவோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இவ்வளோதான் பார்த்தோம். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஃபங்ஷன்ஸ்ல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா தயங்காம கேளுங்க. ஓகே. நோ, நோ. ஓகே. அப்போ மேக்ஸிமம் யாருக்கும் டவுட் இல்ல. ஓகே. சரி. இன்னைக்கான பிராக்டிசிங் ப்ரோகிராம் மட்டும் நம்ம பார்த்துட்டு நான் முடிச்சிடலாம். ஓகேவா? பிராக்டிசிங் ப்ரோகிராம் என்னன்னா, நீங்க ஒரு ஃபங்ஷன் எழுத போறீங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபங்ஷன் ஒரு வேல்யூவ ரிட்டர்ன் பண்ண போகுது. அது உங்களோட கிரியேட்டிவிட்டில நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க ஒரு ஃபங்ஷன டிஃபைன் பண்ணி அத ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கான பிராக்டிசிங் ப்ரோகிராம். சிம்பிள். ஓகேவா? நீங்க இந்த வேலைய தான் பண்ண போறீங்க. ஓகே. இந்த வேலைய தான் பண்ண போறீங்க. ஏதோ ஒண்ண பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அத வந்துட்டு நான் இப்போ பண்ணது இல்லாம வேற ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணிட்டு வரணும். அவ்வளோதான். ஓகேவா? பிராக்டிசிங் ப்ரோகிராம் எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? ஓகே. சூப்பர். ஓகே. அப்போ நம்ம நாளைக்கு பிராக்டிசிங் ப்ரோகிராமோட வரலாம். ஓகேவா? மத்தவங்க எல்லாத்துக்கும் எனக்கு என்னென்ன டேட்ஸ்ல என்னென்ன கிளாஸஸ் வந்துட்டு நீங்க அட்டெண்ட் பண்ணல, இல்ல கிளாஸஸ் தெரியலனா கூட எந்தெந்த டேட்ஸ்ல வந்துட்டு எனக்கு அட்டெண்ட் பண்ணல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் நோட்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகேவா? ஓகே. தேங்க் யூ ஆல். குட் நைட். பாய்.